ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்களுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்ததுக்கு காரணமே நீங்கள் தான். இப்போ 1500 சப்ஸ்கிரைபரை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ரொம்ப 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 நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். அதனால் நீங்களும் எங்களுடைய வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப நாள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த வீடியோவை. அதாவது சிஸ்டர், நம்ம தமிழ்நாட்டு முறைகள் எப்படி, அங்குள்ள உறவு முறைகளையும் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்குமே மழை வந்து இப்போ ஒரு 4 நாளாக தொடர்ந்து அதிக மழை. நம்மளாலுமே வெளியில் எங்கேயுமே போய் வீடியோ எடுக்க முடியல. ஒரே சமையல் வீடியோவே போட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கும் கொஞ்சம் பார்க்குறவங்க கொஞ்சம் போர் அடிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துருக்கலாம். நாளைக்கு வந்து இன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் வயக்காடு கொஞ்சம் போக வேண்டியதாக இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுப்பேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் வந்து ஸ்டார்டிங்கேவும் அம்மா அப்பா கிட்டேருந்து ஆரம்பிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அம்மா அப்பாவை எப்படி அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிட்றோமோ, அதை வந்து இங்கே ஒடிசாவில் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பௌ, அதுக்கப்புறமேட்டி பாப்பா. அப்படின்னா அம்மா அப்பா அப்படிங்கிறதுக்கு இங்கே உள்ளதில் இதுதான் அர்த்தம். கூப்பிட்றது பௌ பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த வீட்டுக்கு மருமக தான் இல்லைங்களா. இருந்தாலுமே என்னோடய மாமியாரையும் என்னோடய மாமனாரையும் யாராச்சும் கேட்டால் வேணால் இது வந்து என்னோடய அத்தை மாமான்னு வேணால் சொல்லுவேன். ஆனால் இங்கே நான் என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவை, அதாவது என்னோடய மாமியார் மாமனாரை நான் எப்படி கூப்பிடுவேன்னா அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். என்னோடய மாமியாரை வந்து பௌன்னு சொல்லி கூப்பிடுவேன். என்னுடைய மாமனாரை வந்து பாப்பா அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிட்றாங்களோ அப்படி தான் கூப்பிடுவேன். இங்கே நானும் இல்லை, நம்ம தமிழ்கார பொண்ணுங்களாக இருக்கட்டும் இல்லை ஒடிசாக்கார பொண்ணுங்களாக இருக்கட்டும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு முறைகளை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் மாமனார் மாமியாரை நம்ம என்ன சொல்லுவோம்னா அத்தை மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே ஒடிசாவில் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா சசு சசுரோ. சரிங்களா? அப்படின்னா இது வந்து என்னோடய மாமியார், இது வந்து என்னோடய மாமனார். அதுக்கு வந்து அதுதான் அர்த்தம். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து என் ஹஸ்பண்டு கூட பிறந்தவங்கள இப்போ நான் வந்து தமிழ்நாடாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எங்கள் மூத்தாரணி, இது வந்து இளையவங்களை வந்து இது வந்து என்னுடைய சம்பந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த முறை நம்ம இங்கே ஒடிசாவில் என் ஹஸ்பண்ட் அக்காவை வந்து இப்போ நான் நார்மலாக கூப்பிட்றது அக்கான்னு சொல்லி கூப்பிடுவேன். சின்னவளை வந்து பாப்பா நான் நார்மலாக கூப்பிட்றதுனால. ஆனால் முறைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட அக்கா வந்து எனக்கு வந்து பெரிய நோனந்தோ அப்படின்னா இங்கே வந்து என் ஹஸ்பண்டோட அக்காவை நான் கூப்பிட்ற முறை வந்து நோனந்தோ. சின்ன பாப்பா இருக்கிற அவள் வந்து என்னை விட வயசு வந்து கம்மி இல்லைங்களா, அதனால் அவளை வந்து சின்ன நோனந்தோ. அதை வந்து நான் இங்கே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சன்ன நோனந்தோ. அப்படின்னா சன்னோன்னா சிறுசு, போடோன்னா பெருசு. அதனால் அது வந்து பெரிய நோனந்தோ, இது வந்து சன்ன நோனந்தோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யார் தயவு செஞ்சு சிரிச்சிடாதீங்க. என்னையும் எதுவும் கமெண்ட் பண்ணி எதுவும் கேட்டுறாதீங்க. ஏன், அதாவது எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு மூத்த அண்ணன் இருந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி அவங்கள அண்ணன்னு சொல்லி கூப்பிடுவேன். ஆனால் இங்கே ஒடிசாவில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா நொன்னா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது வந்து எதுக்காக வேண்டி அப்படின்னா எனக்கு மூத்தவங்களை இங்கே வந்து அண்ணன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க, நொன்னா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டோட தங்கச்சி என் ஹஸ்பண்டை கூப்பிடும்போது ஃபோன்லேயா இருக்கட்டும், இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நேரில் கூப்பிடும்போதாக இருக்கட்டும், எங்கள் நொன்னாவை எங்கே அப்படின்னு தான் அவள் கேட்பா. இங்கே உள்ளதுக்கு அண்ணனுக்கு அர்த்தம் நொன்னா. சரிங்களா? அதேமாதிரி என் தம்பியை நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி நான் தம்பின்னு சொல்லி கூப்பிடுவேன். ஒடிசாவில் வந்து சன்னபாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. யாராச்சும் கேட்டாங்கன்னா இது வந்து என்னை விட சன்னோன்னா சிறுசு, போடோ அப்படின்னா பெருசு. அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதில் சொல்லியிருந்திருப்பேன். இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் என் பொண்ணுங்க வந்து என் அம்மாவை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா நம்ம தமிழ் முறைப்படி ஆச்சி தாத்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்கள் இதில் ஆச்சி தாத்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒருத்தவங்க அம்மாச்சி அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. இங்கே ஒடிசாவில் வந்து என் அம்மா அப்பாவை எந்த முறைப்படியில் என் பொண்ணுங்க கூப்பிடணுங்கன்னா என் அம்மாவை பாப்பா கூப்பிட்ற முறை வந்து ஆய் அப்படின்னா என் அம்மாவை அவள் கூப்பிட்றது ஆய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். எங்கள் அப்பாவை வந்து என் பொண்ணுங்க 2 பேரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஜெஜ பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஜெஜோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதே மாதிரியேவும் என் தம்பிங்களை என் பொண்ணுங்க 2 பேரும் நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி மாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் ஒடிசாவில் உள்ள முறைப்படி மாமு அப்படின்னா இங்கே உள்ள முறைப்படிக்கு அது வந்து தாய் மாமாக்கு அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இங்கே உள்ள முறைகள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே சொல்கிறேன் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து என் அக்கா இருக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து அவங்கள வந்து எப்படி கூப்பிடுவேன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூப்பிட்றது அக்கா.
இங்கே ஒடிசாவில் கூப்பிட்றது வந்து திதி அப்படின்னா அக்காங்கிறதுக்கு அர்த்தம். ஒடிசா முறையில் எப்படி கூப்பிடுவாங்க அக்காவை அப்படின்னா திதி அப்படின்னா அக்கா. என் சின்ன பாப்பாவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு மூத்தவங்களாக இருந்தாலுமே அண்ணன் தான் கூப்பிடணும், அக்கான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க. ஆனால் அக்காங்கிற முறைக்கு திதி, அப்புறம் அண்ணங்கிற முறைக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நொன்னா. இதுலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான முறை என்னன்னு தெரியுமா? என் ஹஸ்பண்டோட அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து அண்ணன் முறை தான் வரும். நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி அவங்க நம்மளை வந்து நக்கல் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம அவங்களுக்கு தங்கச்சி தானே. ஆனால் ஒடிசாவில் எப்படின்னா அவங்க வந்து என்னை நக்கல் பண்ணால் நானுமே அவங்கள நக்கல் பண்ணலாம். அதுக்கான முறை வந்து எப்படின்னா நோனந்தேய். நோனந்தங்கிறது என் ஹஸ்பண்டோட அக்கா எனக்கு வேணும். நோனந்தேய் அப்படின்னா அது வந்து என் ஹஸ்பண்டோட அக்காவோட ஹஸ்பண்டை நான் கூப்பிட்ற முறை. இங்கே வந்து முறைகள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அவங்கள என்னன்னாலும் நக்கல் பண்ணிக்கலாம், அவங்க இனி என்னன்னாலும் நக்கல் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு மாதிரி கிடையாது. அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு இப்போ ஒரு அண்ணன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி அவங்க எனக்கு வந்து மச்சான் வரும், நான் அவங்கள என்னன்னாலும் நக்கல் பண்ணலாம், வைக்கலாம், எடுக்கலாம். ஆனால் இங்கே ஒடிசா முறைப்படி அவங்கள வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு வச்சு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம அப்படி நம்ம வச்சு கொடுத்தாலுமேவும் மறுமுறை அவங்க சாப்பாடு கேட்கும்போது அவங்க சாப்பாட்டில் நம்மளுடைய கையோ இல்லை நம்ம கொண்டு போகிற பொருளோ டச் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம வைக்கணும். எதிர்த்து வந்தால் நம்ம மூஞ்சி இப்படி ஸ்ட்ரைட் அப்படி நேருக்கு நேரு நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன எச்சி தட்டை நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ என் ஹஸ்பண்டோட அண்ணெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, இத்தனைக்கும் அவங்க கூட பிறந்த அண்ணன் கிடையாது, என் ஹஸ்பண்டுக்கு அத்தை மகன். அப்போ அவங்க நமக்கு என்ன முறை வருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒடிசா முறைப்படி அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு மூத்தவங்களாக ஆகிட்டாங்க. அப்படின்னா இங்குள்ள முறைகள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு முறை சாப்பாடு வச்சு கொடுத்துருவேன், டீ எல்லாமே போட்டு கொடுத்துருவேன். ஆனால் அந்த பாத்திரத்தை எடுக்கிறது எல்லாமே எங்கள் பாப்பா தான் எடுப்பாள். நான் அதை கை வச்சு எடுக்க மாட்டேன். இங்கேயுமே அந்த மாதிரி எடுக்கக்கூடாதும்பாங்க. அப்படி எடுத்தாச்சுன்னா அது தப்பான முறைக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க, அவங்க தப்பாக தான் பேசுவாங்க. அதே இது என் ஹஸ்பண்டுக்கு தம்பி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட நம்ம எப்படினாலும் ஜாலியாக பேசிக்கலாம், விளாண்டுக்கலாம், வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் மூத்தார்கிட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வந்து என் மாமனார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய 2வது தம்பி, அவங்க ஒருத்தங்க இருக்காங்க, 3வது தம்பி ஒருத்தங்க இருக்காங்க. அதில் வந்து 2வது தம்பி நான் வந்து இங்குள்ள முறையில் நான் சொல்கிறேன் எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னா, மொஜியா அப்படின்னா நடுமத்தியில் உள்ளவங்க, அதனால் மொஜியா சசுரோ அப்படின்னா மாமனார், அதாவது நடுமத்தியான மாமனார். அதுக்கப்புறமேட்டு சன்ன சசுரோ அப்படின்னா எல்லாரையும் விட அவங்க லாஸ்ட் இல்லையா, இங்கே வந்து சன்னோ அப்படின்னா சின்னவங்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க, அதனால் அவங்கள வந்து நான் அப்படி சொல்லுவேன். ஆனால் அவங்களுடைய 2 பேருடைய ஒய்ஃபை நான் வந்து எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னா, பெரிய சித்தப்பா இருக்காங்களே, நடுச்சித்தப்பா, அவங்களுடைய ஒய்ஃபை வந்து குடி சசு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். எல்லாரும் விட சின்னவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையுமே அந்த மாதிரி தான். இவங்க இதுக்குள்ள உறவு முறைகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ வந்து என் மாமனார் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அம்மாவை வந்து இங்குள்ள முறைப்படி எப்படி கூப்பிடுனா புடி போவ், சரிங்களா, புடி போவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். எங்கள் தாத்தா இருக்கிறாங்கல்ல, அதாவது ஆச்சியோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்களே, அவங்கள வந்து எப்படி கூப்பிடுனா புடா பாப்பா அப்படி சொல்லி கூப்பிடுவேன். அப்படின்னா புடா நொன்னா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். இங்குள்ள முறைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இதோடு இப்படி சேர்ந்துமே கூட வரும். இங்குள்ள உறவு முறைகளுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமான உறவு முறைகளாக இருக்கும். நீங்கள் கேட்டதுமே இதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி என் ஹஸ்பண்டை நம்ம தமிழ்நாட்டில் எப்படி மாமா என்னங்க, இப்போ அங்கே வந்து மாமான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இங்கே நான் மாமான்லாம் கூப்பிடுவேன். நான் அவங்களுக்கு கூப்பிட்றதே மாமான் தான். ஆனால் அந்த மாதிரிலாம் இங்கே மாமான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு தெரியுமா, இங்கே மாமான்னு சொல்லி யாரை கூப்பிடணுன்னா, எங்கள் அம்மா இருக்கிறாங்கல்ல, அதாவது கொஞ்சம் நடுத்தர, அதாவது என் அம்மா இருக்கிறாங்களே, என் அம்மாவை என் பசங்க வந்து ஆயினும் கூப்பிடலாம், மாமா அப்படின்னும் கூப்பிடலாம். அதனால் நான் மாமான்னு சொல்லி என் வீட்டுக்காரரை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் மேரேஜ் பண்ணி வந்த புதுசில் என் ஹஸ்பண்ட் வெளில நிற்பாங்க. நான் அவங்கள ஆரம்பத்துலேருந்தே லவ் பண்ணதுலேருந்தே மாமான்னு தான் இப்போ வரைக்கும் கூப்பிட்றேன். உங்கள்கிட்ட வீடியோவில் தான் நான் ஹஸ்பண்ட்னு சொல்லி சொல்கிறேனே தவிர, நான் அவங்களை கூப்பிட்றது வந்து மாமான்னு தான் கூப்பிடுவேன். இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுமே நிறையா முறைகள், இங்கே பாட்டிமார்கள்லாம் எனக்கு மாமா முறைகள் வேணும். எனக்கு எத்தனை இங்கே மாமா முறைகள் இருக்கிறாங்கிறதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே வந்து லேடிஸை தான் மாமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்னுடைய அம்மா வந்து என் பொண்ணு வந்து ஆய் அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்படின்னா மாமானும் கூப்பிடலாம். ஆனால் பொதுவாக மாமான்னு தான் கூப்பிட்ற முறை வருமா, இப்போ தான் மாமியார்கிட்ட கேட்டேன். அந்த மாதிரி நான் ஹஸ்பண்டை என் ஹஸ்பண்ட் வெளில நிற்கும் போது யார்கிட்டையும் சொல்லி எங்கள் மாமாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் உள்ள பாஷையில் எல்லோரும் விழுந்து கிடந்து சிரிப்பாங்க. எப்பா நீ மாமாவும் உன் பேத்தி அவனை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நீ நக்கல் பண்ணுவாங்களேவும். அந்த மாதிரி டயத்துலலாம் நான் இங்கே நிறையா
நிறைய பேர் நல்லா மொக்க வாங்கியிருக்கிறேன் என்னையும் சொல்லப்போனால். அதனால் என் ஹஸ்பண்டை வந்து நம்ம வந்து கூடுவோம் தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டில் ஏங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றத இங்கே ஒடிசாவில் எப்படி கூடுவாங்கன்னா சுபுச்சினா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களேவும். அதுக்கப்புறமேட்டி நான் வந்து பொதுவாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி நிறைய முறைகள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு முறைகளை கேட்க நீங்களும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு முறைகளை எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிங்கன்னா, சிஸ்டர் அங்கே ஒடிசாவில் வந்து கல்யாணம் முடிஞ்சு நம்ம தமிழ் பொண்ணுங்க போனால் ஏன் காலில் எல்லாருடைய கால்லையும் விழ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கை மாதிரி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. நம்ம தமிழ் பொண்ணுங்கன்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒடிசா பொண்ணுங்களுமே கல்யாணம் பண்ணி வந்தால் அப்படி தான். இன்னொன்று உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து 3ஆம் நாற்று இங்கே கல்யாணம் முடியும்னு சொல்லியிருக்கிறேன். 3ஆம் நாற்று கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி அவங்கள வந்து மறுபடியும் இங்கே அழைக்கணும். நம்ம எதுக்காக வேண்டினா அப்படி நம்ம அந்த மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கு செய்முறை செய்யலைன்னா அப்புறம் அவங்களால எப்போதுமே நம்ம மாமனார் வீட்டுக்கு இங்கே அம்மா அப்பா வீட்டுக்கு வர முடியாதும்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் இங்கே யாரையாச்சும் இந்த மாதிரி அழைச்சிருந்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலையிலேயேவும் எங்கள் அம்மா வீட்டில் வந்து இப்போ என் ஹஸ்பண்டோட அக்காவை வச்சு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அவங்களை வந்து மறுவீடுக்கு இங்கே அழைக்கிற மாதிரி சும்மா அழைப்போம். நம்ம சாப்பாடெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழைச்சி சாப்பாடெலாம் கொடுத்து செஞ்சதுக்கப்புறமேட்டி அவங்க மறுநாள் காலையில் நம்ம வீட்டில் இன்றைக்கி தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கண்டிப்பாக தங்கணும். தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி வெள்ளனையே, அதாவது விடிய காலமே எழுந்திரிச்சி காலையில் 5 மணிக்குள்ளெல்லாம் குளித்து முடிச்சுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டி இங்கே பழைய கஞ்சி தான் குடிப்பாங்க சரிங்களா. பழைய கஞ்சி, கீரை, பொரிச்ச கீரை, இதை தான் காலையில் கொடுப்பாங்க. புது மாப்பிள்ளைக்குமே அதுதான். இங்கே வந்து இது காலங்காலமாக நடக்கிற ஒரு வழக்க முறைகள்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இங்கே எங்கள் வீடு வந்து இங்கே ஸ்டார்டிங், லாஸ்ட்டில் இன்னும் ஊருக்குள்ளே அங்கேயுமே இருக்குது. இப்படியே போய் எல்லாருடைய காலையும் இப்படியே விழுந்துட்டு அவங்க வீட்டில் வந்து சேருவாங்க. இது வந்து நமக்குன்னு இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு. அது வந்து அண்ணாலேருந்தே இருக்கிறனாலையா என்னன்னு தெரில. அது இப்போ வரைக்கும் அவங்க யாருமே மாற்றவே இல்லை. சின்ன பசங்களுமே பரீட்சைக்கு போனால் கூட எல்லாருமே எல்லாருடைய காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. அதுதான் இங்கே வழக்கமும் கூட. பிறந்த குழந்தைங்கள கூட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம 7ஆம் நாற்று இங்கே வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்புறம் வந்து 21ஆம் நாற்று, அதுக்கப்புறமேட்டு மாதம் முடியும் போது 3 ஃபங்க்ஷன் வைப்பாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம். அந்த 7ஆம் நாற்று குழந்தையெல்லாம் குளிப்பாட்டிட்டு கூட பெரியவங்க காலையில் இப்படி நம்ம போட்டு நம்ம வந்து எடுக்கணும். அது எல்லாமே இங்கே உள்ள வழக்க முறைகள். இது இந்த மாதிரி எல்லாமேவும் இங்கெல்லாம் நிறைய கல்ச்சர் கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. அதுவும் கல்யாணத்துலேயும் எவ்வளோ கல்ச்சர்கள் கண்டுபிடிக்கிறாங்கங்கிறத இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வரும். நான் அதை எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும் எல்லாமேவும். இந்த மாதிரிலாம் இங்கே உள்ள கல்ச்சர்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம நாற்று நட்டியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, இந்த நாற்று நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்குன்னு ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா ஸ்டைலாக நல்லா அழகாக பின்னி நம்ம வாசலெல்லாம் தொங்க விட்டு அது நல்லா விளைஞ்சி வரணும் அப்படிங்கிறது அதுக்குமே ஒரு பூஜை பண்ணுவாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மாதிரி இங்கே ஒடிசாவில் இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தா, சிஸ்டர் ஒடிசாவில் பெரும்பாலும் யாருமே பால் காப்பி குடிக்க மாட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒடிசாவில் யார் வீட்டில் மாடு இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுப்பால் வந்து எடுத்து நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை சின்ன பசங்க குடிக்கிறதுக்கோ வைப்பாங்களே தவிர டீ வந்து ரொம்பலாம் பால் டீ குடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. மாடு இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கடுண்டீ தான். எதுக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து டீ போட்டு குடிப்போம், நம்ம மட்டும்தான். இப்போ யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம கொடுப்போம். ஆனால் இங்கே ஒடிசாவில் அப்படி கிடையாது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் காலையில் இவ்வளோ பெரிய சட்டி எங்கள் மாமியார் வந்து டீ போடுவாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திப்பேன். மாமியார் டீ போட்டாங்கன்னா இங்கே பக்கத்து வீட்டில், இங்கே நம்ம வீட்டில் பாட்டி, எதிர்த்து வீட்டில் உள்ளவங்க யார் வந்தாலும் யாருக்குமே இல்லைன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் விட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம ஒடிசாவில் யாராச்சும் இறந்துருந்தா கூட எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு அவங்கள நம்ம யாரும் தொடக்கூடாது சரிங்களா. அதனால் அவங்களுக்கு 3ஆம் நாத்தோ இல்லை மறுநாத்தோ ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம கூட அவங்களுக்கு டீ போட்டு கொடுப்போம். அவங்க வந்து அப்போவுமே அவங்க அடுப்பெல்லாம் பற்ற வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இங்கே நிறைய கல்ச்சர்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் போடுற வீடியோவில் எதெல்லாம் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணுங்கிறத நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா தண்ணி பிடிச்சிட்டு வந்துருக்குறேன், நீங்கள் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி எடுத்து போகிறதுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இன்றைக்கி போகிற வீடியோவை இன்ட்ரெஸ்ட்டாக கவனித்து கேளுங்க. அதில் உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது இன்னொரு வீடியோவை எடுத்து போடுவேன்.
இங்கே இறந்ததுக்கு அப்புறமேட்டுமாவும் எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிறதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் மாமனார் புல்ல இருக்க போவாங்க, அவங்க கூட நம்ம போக வேண்டியது இருக்குது. வயக்காட்டில் எவ்வளோ நெல் விளைஞ்சிருக்கு, நம்மளுடைய இடங்கள்லாம் எப்படி இருக்குது, எங்கெங்கே தண்ணி தேங்கியிருக்கு, அந்த வீடியோஸ் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ வரும். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, இங்கே யாருமே கறிமீன் சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து என்ன ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு காலையில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள், நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1500 சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.